தான் சேர்க்கணும். அவுட்டரில் எங்கேயாவது இந்த இடத்துல ரெட் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா இங்கே எங்கேயாவது ரெட் இருக்கான்னு பாருங்கள். அதை மேலே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே ஒரு ரெட் இருக்கா, அதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துடுவோம். லக்கியாக என்ன ஆகிடுச்சு, 2 ரெட்டு வந்துடுச்சு. பட் 2 ரெட்டும் ஃபிக்ஸ் ஆகிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெட் எல்லோ இருக்குன்னா இங்கேயும் எனக்கு ரெட் எல்லோ தான் வரணும். ஏன்னா இந்த லேயர் ஃபுல்லாக எல்லோவாக தான் இருக்க போகுது. ஸோ இது ஏதோ ஒன்று தப்பு. இப்போ நம்ம சூஸ் பண்ணுறது மேபி இந்த காயினை சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன தெரியும்னா இந்த இடத்துல ரெட் வரணும், அதே சமயம் இந்த இடத்துல ப்ளூ வரணும். ஏன்னா இங்கே தான் இருக்குது. இங்கே என்ன காயின் இருக்கோ அதே தான் எனக்கு இந்த இடத்துல வரணும். சிமிலர்லி ரெட் எல்லோனா இங்கே எனக்கு ரெட் எல்லோ தான் வரணும். இப்போது நம்ம சர்ச் பண்ண வேண்டியது எய்தர் ரெட் எல்லோ ஆர் ரெட் ப்ளூ எங்கேயாவது இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ரெட் எல்லோ இருக்குது. ஸோ ரெட் எல்லோ எனக்கு கரெக்டாக இங்கே தான் வரணும். அதுக்கு நேராகவே கீழே இருக்குது. ஸோ இந்த காயினை இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த காயினை இந்த பக்கம் வைக்கணும். வச்சிடலாம். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வந்து ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெட் எல்லோ வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ இங்கே என்ன வரணும் நமக்கு, ரெட் அண்டு க்ரீன். ஏன்னா அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே என்ன கலர் இருக்கோ அதுதான் இங்கே வரப்போகுது. ரெட் அண்ட் க்ரீன் இங்கே வரணும். இல்லை இந்த சைட் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ வரணும். இப்போ ரெட் அண்ட் ப்ளூவோ ரெட் அண்ட் க்ரீனோ எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது. ஸோ இது ரெட் அண்ட் க்ரீன் இங்கே இருக்கிறதுனால எனக்கு இங்கே வரணும். ஸோ அந்த காயினை அதுக்கு நேராக கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது, அதுக்கு நேராக ரெட் அண்ட் க்ரீன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். க்ரீனுக்கு நேராக க்ரீன் வச்சிடுறேன். ஸோ இந்த ரெட்டு இப்போ மேலே போகணும். இந்த காயின் அப்போ அந்த சைடு வைக்கணும். வச்சிடலாம்.